வெல்கம் டு மை சேனல். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்லா மேகமூட்டம். எங்கள் பகுதியில் மழை வருமா அப்படிங்கிற ஒரு ஐடியாவை பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரியே தெரியுது. தினமும் இப்படி தான் இருக்குங்க, ஆனால் வரதில்லை மழை. என்ன காரணம்னு தெரியல. எப்போவுமே வருஷம் இப்படித்தாங்க மழை அளவு குறைஞ்சிக்கிட்டே வருது. விஞ்ஞான ரீதியாக பார்த்தா இது புவி வெப்பமயமாகுதல் அப்படி இப்படின்னு பொல்யூஷன் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. மழை வரதுக்கு முன்னாடியே காற்று வந்துடுதுங்க. இந்த சீசனில் அதுதான் பெரிய பிரச்சனை. காற்றுனாலே பயமாக இருக்குது. என்ன இருக்கிறது எதெல்லாம் இருந்தாலுமே வாரி சுட்டி வீசிட்டு போயிடும். அந்த மாதிரி காற்று மரம் மட்டை எல்லாமே ஒடிச்சிடும். இந்த சம்மர் சீசனில் வர்ற மழை மட்டும் அப்படி தான் இருக்குது. வெயில் அதிகமாக சூடு ஆனாலே அந்த காற்றினுடைய வேகம் இருக்கும். பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் அடிக்குது காற்று. மழையே வராட்டினாலும் காற்று வரக்கூடாதுங்க. காற்றுனா என்றாலே பயம் எல்லாத்துக்குமே. என்ன பயம்னா வீடுகள் மற்ற இதை சேதத்தை ஏற்படுத்தி போயிடும். அதுதாங்க பிரச்சனை பயம். என்ன பயம்? வீடுகள் மற்ற எதாக இருந்தாலுமே சேதத்தை கடுமையாக ஏற்படுத்தி போயிடும். அந்த பயம் இந்த சீசனில். அமைதியாக மழை பெஞ்சால் எல்லாருக்குமே சந்தோஷமாக தான் இருக்கும். அதான் மழையும் வர்றதில்லை. பெஞ்சாலும் அங்கங்கே பெஞ்சிட்டு போயிடுது. காற்று தான் வருது. இப்படி தான் இருக்குது. நம்ம பொதுவாக எல்லா பக்கம் தமிழ்நாட்டில் எல்லாமே இப்படி தான் இருக்குது. என்ன செய்கிறதுன்னு தெரியல. பார்ப்போம். உங்கள் ஏரியாவிலலாம் மழை எப்படி அங்கே பெய்யுதான்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஒரு சின்ன அப்டேட்டு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.